சிறுவாணி இலக்கிய திருவிழாவினுடைய பொறுப்பாளர்களுக்கும் அவையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்க என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொங்கு மண்ணில் வரலாற்று அடையாளங்கள் என்ற பொருண்மையில் இந்த நிகழ்வானது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. கொங்கு மண் என்பது மிக விரிவான பரப்பை கொண்டிருக்கக்கூடியதாக இருந்தாலும் இந்த நிகழ்வு மொத்தம் 9 மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர். இந்த 9 மாவட்டங்களை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க பல்வேறு விஷயங்களை பற்றியும் வினாக்கள் கேட்கப்படும். பல்வேறு விஷயங்கள் என்று சொன்னால் கலை, இலக்கியம், வரலாறு, ஓவியம், சிற்பம், இசை, சமூகவியல் என பல்வேறு முக்கியமான கொங்கு மண்ணினுடைய சிறப்பை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கான வினாக்களாக இந்த வினாக்கள் இருக்கும். ஏறக்குறைய ஒரு 40 நிமிடம் இந்த நிகழ்வு நடைபெறும் என கருதுகிறேன். என்னுடைய கேள்விக்கு 3 விதமான விடைகள் இருக்கும். அவை என்ன என்பதை நான் அறிவிக்கிறேன். அதில் பொருத்தமான விடை என்ன என்பதை தேர்வு செய்து இதில் பங்கேற்கக்கூடியவர்கள் அதை தெரிவிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஈரோட்டை சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள் மாத்திரமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. 9 மாவட்டங்களை தழுவி இருக்கக்கூடிய பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்களை பற்றிய அதான கேள்விகளாக இவை இருக்கும். இப்போது கேள்விகளை நான் தொடர்கிறேன். கொங்கு நாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க இசைக்கல்வெட்டு எங்கே உள்ளது? கொங்கு நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க இசைக்கல்வெட்டு எங்கே உள்ளது? கொடுமணல், பேரூர், அரச்சலூர். சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். தவறு. அரச்சலூரா? அரச்சலூர் சரியான விடை. அரச்சலூர் சரியான விடை. கொஞ்சம் சத்தமாக சொல்லுவோம். அடுத்து, தமிழில் முதல் மொழிபெயர்ப்பு காவியத்தை எழுதிய கொங்கு புலவர் யார்? தமிழில் முதல் மொழிபெயர்ப்பு காவியத்தை எழுதிய கொங்கு புலவர் யார்? ஔவையார், இளங்கேரனார், கொங்குவேளிர். சத்தமாக சொல்லுமா, கேட்கணும்ல. கொங்குவேளிர் சரியான விடை. பெருங்கதை என்று சொல்லப்படக்கூடிய அந்த காவியத்தை அவர் இயற்றியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கொங்கு பகுதியில் இருந்த கவிஞர் திருத்தக்கத்தேவர். அவர் எழுதிய காப்பியம் எது? திருத்தக்கத்தேவர் எழுதிய காப்பியம் எது? சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, நீலகேசி. நீலகேசி தவறான விடை. சத்தமாக சொல்லுங்க. சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, நீலகேசி. சீவக சிந்தாமணி சரியான விடை. திருத்தக்கத்தேவர் எழுதிய காப்பியம். ஈரோடு மாவட்டத்தில் பழந்தமிழ் நூல்கள் பல அரங்கேறிய தமிழ்ச்சங்கம் இருந்த இடம் எது? பல்வேறு தமிழ் நூல்கள் அரங்கேறிய தமிழ்ச்சங்கம் இருந்த இடம் எது? பவானி, விஜயமங்கலம், தாராபுரம். பவானி தவறான விடை.
விஜயமங்கலம் என்பது சரியான விடை. நான் விஜயமங்கலத்தில் தான் மிக அதிகமான அளவுக்கு புலவர்கள் இருந்திருக்கார்கள். அதை பற்றி பின்னால் வினாக்கள் வருகிறது, அதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். எனவே தமிழ்ச்சங்கம் இருந்த மிகச்சிறப்பான முறையில் சமணர்கள் அங்கே இருந்து மிகச்சிறப்பான முறையில் தமிழை வளர்த்திருக்கின்றார்கள். தீரன் சின்னமலை வரலாற்றை முதல் எழுதி வெளியிட்டவர் யார்? தீரன் சின்னமலை வரலாற்றை முதல் எழுதி வெளியிட்டவர் யார்? புலவர் குழந்தை, புலவர் ராசு, கவிஞர் சக்திகனர். புலவர் குழந்தை சரியான விடை. சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதிய கொங்கு நாட்டு அறிஞர் யார்? சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதிய கொங்கு நாட்டு அறிஞர் யார்? அடியார்க்கு நல்லார், உவே சாமிநாதையர், இளம்பூரணர். அடியார்க்கு நல்லார் நான் ஏற்கனவே சொன்னதை போல அவர் விஜயமங்கலத்தை சார்ந்தவர் தான். அழிந்து போனதாக கருதப்பட்ட சங்ககால இசைநூல் பஞ்சமரபு அது அழிந்து போய்விட்டதாக கருதப்பட்டது. ஆனால் அதை மீட்டெடுத்து அதை நூலாக பதிப்பித்தவர் யார்? அவர் கொங்கு நாட்டை சார்ந்தவர் தான். கருத்திருமன், புலவர் அரங்கசாமி, தெய்வசிகாமணி கவுண்டர். தெய்வசிகாமணி கவுண்டர் சரியான விடை. அவர் தான் அந்த பஞ்சமரபு நூலை மீண்டும் அச்சிலேற்றி வெளிக்கொண்டு வந்தவர். ஆப்ஷன்னா என்னங்க? அப்படிதான் சொல்கிறேன். சொல்ல வேண்டாங்கிறீங்களா? அப்படியா? அப்படின்னா ரொம்ப சிரமம். சரி, எனக்கு சரி சரி இல்லை, இதுதான் வசதி எனக்கு. இல்லை, வசதி தான் எனக்கு வசதி. நீ இன்னும் உட்கார்ந்த பேச்சு வராது. தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட காவியம் எது? தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட காவியம் எது? இல்லை, இது ஆப்ஷன் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் குறிப்பிடலை. அதனால் நீங்களே சொல்லலாம். தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட காவியம் எது? எது? வெரி குட், ராவண காவியம். மிகச்சிறப்பான விடை. ராவண காவியம் 1946 அது வந்தது. 48 தடை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1971 அந்த தடை பல ஆண்டுகளுக்கு பிறகு நீக்கப்பட்டது. அந்த ராவண காவியத்தை முதல்ல இங்கே ஈரோடு தான் பதிப்பித்து வேளா பதிப்பகத்தின் சார்பாக அது வெளிவந்தது. ஒரு முக்கியமான நூல் அது. தடை செய்யப்பட்ட அந்த ராவண காவியம் என்ற அருமையான காவியத்தை எழுதியவர் ஒரு கொங்கு நாட்டு புலவர். அவர் யார்? ராவண காவியத்தை எழுதிய கொங்கு நாட்டு புலவர் யார்? சத்தமா சொல்லுங்கப்பா. நானே விடை சொல்கிறேன். அதை எழுதியவர் பவானியை சார்ந்த புலவர் குழந்தை. புலவர் குழந்தை எழுதிய அருமையான காவியம் தான் அந்த ராவண காவியம். அடுத்து, தீரன் சின்னமலைக்கு உறுதுணையாக இருந்த பட்டியலின வீரர் யார்? தீரன் சின்னமலைக்கு உறுதுணையாக இருந்த பட்டியலின வீரர் யார்? பல பேர் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்தவர் ஒருவர் அவருக்கு மிக உறுதுணையாக இருந்தார். அவருடைய பெயர் சொல்ல முடியுமா? ஏன்னா சமூக நீதி பேசக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால் அந்த பட்டியலின வீரரை நிச்சயமாக நினைவு கூற வேண்டிய மகத்தான கடமை நமக்கு இருக்கிறது. சரி சரி சரி. இப்போ இவங்க யாரும் சொல்கிறீங்களா? யாராவது பார்வையாளர்கள் பதில் சொல்லலாம். பொல்லான் அருமையான விடை. பொல்லான் என்பது மிக சரியான விடை. அவருக்கு இப்போ மணிமண்டபம் கட்டுவதற்காக அனைத்து ஏற்பாடும் நடைபெற்று வருகின்றது. ஜெயராமபுரம் என்று சொல்லப்படக்கூடிய இடம், அந்த இடத்துல தான் அந்த மணிமண்டபம் கட்டப்பட இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் சமணரான திருத்தங்கர் கோயில் எங்கு உள்ளது? ஈரோடு மாவட்டத்தில் சமணரான தீர்த்தங்கரர் கோயில் எங்கு உள்ளது?
இல்லை, தவறு தவறு தவறு. விஜயமங்கலம். ஏற்கனவே நான் சொன்னேன், விஜயமங்கலம் முக்கியமான ஒரு சமண அறிஞர்கள் பங்கேற்ற இடம் சொல்லி போட்டு. எனவே விஜயமங்கலத்தில் தான் அந்த தீர்த்தங்கரர் கோயில் அந்த பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலேயே இருக்கிறது. இந்திய சிற்ப கலைத்திறனுக்கு எடுத்துக்காட்டு என புகழப்படும் ஊர்த்துவ தாண்டவர் சிலை கொங்கு நாட்டில் எங்கு உள்ளது? இந்திய சிற்ப கலைத்திறனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என புகழப்படும் ஊர்த்துவ தாண்டர் சிலை கொங்கு நாட்டில் எங்கு உள்ளது? பார்வையாளர்கள், ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. தொல்லியல் துறையிலேயே அதை ரொம்ப பாதுகாத்து அதை சிறப்பித்திருக்கிறார்கள். தாரமங்கலம். தாரமங்கலம் தான் சரியான விடை. தாரமங்கலத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் தான் அந்த ஊர்த்துவ தாண்டர் இருக்கிறது. ஊர்த்துவ தாண்டர் இப்போ பேரூர்லேயும் இருக்கிறது. ஆனால் இதுதான் ரொம்ப பாதுகாப்பாக கருதப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது ஒன்று. அதுவும் சிறந்த சிலை தான், அது ஒரு மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி தமிழகத்தின் 12 மாவட்டங்களுக்கு மேல் பாசனம் மற்றும் குடிநீர் வழங்கும் சிறப்பு பெற்ற மேட்டூர் அணையை கட்டியவர் யார்? மேட்டூர் அணையை கட்டியவர் யார்? மேட்டூர் அணையை கட்டியவர் பார்வையாளர்கள். ஸ்டான்லி. ஸ்டான்லி. அது அந்த மேட்டூர் அணைக்கே ஸ்டான்லி ரிசர்வாயர் என்று ஒரு பேர் இருக்கிறது. ஸ்டான்லி என்பக்கூடிய பொறியாளர் தான் அதை கட்டினார். அடுத்தது, காங்கேயம் பகுதியின் அடையாளமாக திகழும் காங்கேயம் காளைகளை பாதுகாத்து வரும் வெளிநாடு எது? காங்கேயம் பகுதியின் அடையாளமாக திகழும் காங்கேயம் காளைகளை பாதுகாத்து வரக்கூடிய வெளிநாடு எது? தவறு. பார்வையாளர் சொல்ல முடியுமா? என்னங்க? இல்லை, பிரான்ஸ் இல்லை. நாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நாடு பிரேசில். அந்த பிரேசில் தான் காங்கேய காளைகளை மிகவும் பாதுகாத்து பொறுப்போடு பாதுகாத்து வருகிறார்கள். அடுத்து, கடையெழு வள்ளல்களில் கொல்லிமலையை ஆண்டவர் யார்? கடையெழு வள்ளல்களில் கொல்லிமலையை ஆண்டவர். முதல்ல மேடையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆமாம், ஏற்கனவே சொல்லிட்டார் தோழர் வல்வில் ஓரி. கடையெழு வள்ளல்களில் அவ்வைக்கு நெல்லிக்கனி வழங்கியவர் யார்? கடையெழு வள்ளல்களில் அதியமான். சிறப்பு. அதே மாதிரி கொங்கு பகுதியில் ஒரே பாறையால் மலையுச்சியில் கட்டப்பட்ட தொல்பொருள் துறையில் பாதுகாக்கப்படும் கோட்டை எங்கு உள்ளது? கொங்கு பகுதியில் ஒரே பாறையால் மலையுச்சியில் கட்டப்பட்ட தொல்பொருள் துறையால் பாதுகாக்கப்படும் கோட்டை எங்கு உள்ளது? நீங்க பார்வையாளர். சங்கரி அல்ல, நாமக்கல். நாமக்கல் சரியான விடை. நாமக்கல். அது ஒரே பாறையினால் கட்டப்பட்டது மாத்திரமல்ல, அது கோட்டை, அந்த மிகப்பெரிய கோட்டை இருக்கிறது, பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது. அந்த கோட்டையை கூட அந்த பாறையை உடைத்து அந்த கற்களை வைத்துத்தான் அந்த கோட்டையை கட்டியிருக்கிறார்கள். திப்பு சுல்தான் அதை நீண்ட காலம் பயன்படுத்தினார். ஒரு கண்காணிப்பு கோபுரமாகவும் இராணுவ கிடங்காகவும் அந்த கோயிலானது, அந்த கோட்டையானது பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதே மாதிரி தமிழகத்தின் நுழைவாயில் என கருதப்படும் மாவட்டத்தில் இந்திய தொல்லியல் துறையால் தேசிய நினைவு சின்னம் என கருதப்படும் கோட்டை எங்கு உள்ளது? தமிழகத்தின் நுழைவாயில் என கருதப்படும் மாவட்டத்தில் இந்திய தொல்லியல் துறையால் தேசிய நினைவு சின்னமாக பாதுகாக்கப்படும் கோட்டை எங்கு உள்ளது? வேலூர். சொல்ல கொங்கு மண்டலத்தில். பார்வையாளர் சொல்ல முடியுங்களா? வேலூர். நான் சொல்ல கொங்கு மண்டலத்தில் சொல்ல. ஏன்னா எல்லாமே கேள்வி பூரா கொங்கு மண்டலத்துக்குள்ளே தான் கேட்குறேன். நாம் கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி கோட்டை ரொம்ப ரொம்ப வரலாற்று புகழ்மிக்க ஒரு கோட்டை.
மிகுந்த சிறப்பு வாய்ந்த கோட்டையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அது வந்து தொல்லியல் துறையால் தேசிய நினைவுச் சின்னமாக பாதுகாக்கப்படுகிறது என்பதை பார்க்குறோம். அடுத்தது, தமிழ்நாட்டின் மாநில விலங்காக கருதப்படும் கொங்கு நாட்டு விலங்கு எது? தமிழ்நாட்டின் மாநில விலங்காக கருதப்படும் கொங்கு நாட்டு விலங்கு எது? பார்வையாளர் தயவு செஞ்சு ஒத்துழைங்க. இங்கே மேடையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல் வாய்ப்பு கொள்கிறோம். இல்லைன்னா நீங்கள் பார்வையாளர்கள் நீங்கள் பதில் சொல்லலாம். ஸ்டேட் அனிமல், தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் அனிமல் புலி அல்ல, புலி அது நேஷ்னல் அனிமல். அது சொல்லுங்கள் பார்வையாளர். ஆமாம், வரையாடு தான் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் அனிமல். அது வந்து 4000 அடிக்கு மேலே தான் இருக்குது. 4000 அடிக்கு மேலே இருக்குது. ஒரு 5-6 ஆண்டுகள் தான் உயிர் வாழும். அது வந்து நீலகிரியில் இருக்குது, நீலகிரி மலையில் இருக்குது. அதான் நான் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் அனிமல். அதே மாதிரி ஸ்டேட் பட்டர்ஃப்ளை இருக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்டேட் பட்டர்ஃப்ளை அண்மையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ள பறவை எது? தமிழ்நாட்டின் மாநில ஸ்டேட் பட்டர்ஃப்ளை சொல்லுங்கள். இல்லை பார்வையாளர்கள் அது பாதி விடை தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தமிழ் மறவன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பட்டாம்பூச்சியைத்தான் தமிழ்நாட்டினுடைய தேர்வு செய்யப்பட்ட பட்டாம்பூச்சியாக அறிவித்திருக்கின்றார்கள். அந்த பட்டாம்பூச்சி எப்படி இருக்கு என்னங்கிறத நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப ஒரு அழகான பட்டாம்பூச்சி அது. யுனெஸ்கோவால் பாரம்பரிய சிறப்பு மிக்கதாக அறிவிக்கப்பட்ட ரயில் பாதை எங்கு உள்ளது? யுனெஸ்கோவால் பாரம்பரிய சிறப்பு மிக்கதாக அறிவிக்கப்பட்ட ரயில் பாதை எங்கே உள்ளது? ராமேஸ்வரமா? கொங்கு நாட்டில் பேசுகிறேன், நீ எங்கே ராமேஸ்வரம். பார்வையாளர் சொல்ல முடியுங்களா? காது கேட்கல. வெரி குட். நீலகிரி மவுண்டன் ரயில். பற்சக்கரங்களோடு கூடிய அந்த ரயில் பாதை எங்கேயுமே கிடையாது. அதனால் அதை வந்து யுனெஸ்கோவே அதை அங்கீகரிச்சிருக்கிறது. மிகச்சிறந்த ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ரயில் பாதை என்று சொல்லி போட்டு. அதே மாதிரி உலகின் மிகப்பெரிய மண் அணை கொங்கு பகுதியில் எங்கு உள்ளது? உலகின் மிகப்பெரிய மண் அணை கொங்கு பகுதியில் எங்கு உள்ளது? பவானி சாகர். நான் பார்வையாளர்கள் தான் ரொம்ப உற்சாகமாக ஆர்வமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இவங்களுடைய பதிலுக்கு முன்னால் அங்கே அவையிலிருந்து பதில் வந்துடுது. அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்குமாறு கனிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. 5000 ஆண்டு பழமை வாய்ந்த பாறை ஓவியங்கள் எங்கு உள்ளது? 5000 ஆண்டு பழமை வாய்ந்த பாறை ஓவியங்கள் எங்கு உள்ளது? பார்வையாளர்கள் 5000 ஆண்டு, அதான் ரொம்ப தொன்மையான பாறை ஓவியம். பாதி இது வந்திருக்கு. நீலகிரியில் அதே மாதிரி கோத்தகிரியினுடைய மலை சிகரத்தில் கரிக்கியூர் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல இருக்கிறது. மிக அருமையான ஓவியங்கள். அது ரொம்ப பழமை வாய்ந்த காரணத்தினால 5000 ஆண்டுகள் என்று அதை மதிப்பீடு செய்திருக்கின்றார். அது போய் பார்க்குறது ரொம்ப கடினம். மலைச்சிகர ஸ்டீப் மவுண்டனில் அது செதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை கூட நம்ம ஆட்கள் போய் எல்லாம் சேதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் அவலம். அதே மாதிரி கொங்கு பகுதியில் முதல் உருவான பல்கலைக்கழகம் எது? கொங்கு பகுதியில் முதல் உருவான பல்கலைக்கழகம். பாரதியார் இல்லை. பார்வையாளர்கள் ஆமாம், வெரி குட். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தான் முதல்ல பல்கலைக்கழகமாக கொங்கு பகுதியில் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி கொங்கு நாட்டில் நன்னூலுக்கு உரை எழுதியவர் யார்? கொங்கு நாட்டில் நன்னூலுக்கு உரை எழுதியவர் யார்? காது கேட்கல. இல்லை ஒன்றும் நன்னூலுக்கு இலக்கண நூல் இது. அதுக்கு உரை எழுதியவர் யார்? இல்லை நம்ம ஊரை சார்ந்தவங்க தான். இல்லை
பார்வையாளர் சொல்ல முடியுங்களா? பவனந்தி முனிவர், அவர் விஜயமங்கலத்தில் தான் இருந்தார். அடியார்க்கு நல்லார் விஜயமங்கலம், அதே மாதிரி கொங்குவேளிர் விஜயமங்கலம், அதே மாதிரி பவனந்தி இலக்கணத்தை எழுதியவருமே விஜயமங்கலத்தை சார்ந்தவர் தான். ஆனால் விஜயமங்கலம் என்பது ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சமண மையமாக இருந்த பகுதி. அடுத்தது தந்தை பெரியார், ஈரோடு. தந்தை பெரியார் நடத்திய ஆங்கில பத்திரிகையினுடைய பெயர் என்ன? நிறைய பத்திரிகைகள் அவர் நடத்தியிருக்கார், தமிழ்லேயே நடத்தியிருக்கார். அதே மாதிரி ஆங்கிலத்திலேயும் ஒரு பத்திரிகை நடத்தினார். அந்த ஆங்கில பத்திரிகையினுடைய பெயர் என்னன்னு சொல்ல முடியுங்களா பார்வையாளர்கள்? ரிவோல்ட். ரிவோல்ட் என்ற பத்திரிகை தந்தை பெரியார் அவர்கள் நடத்தியது. ரொம்ப முக்கியம், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பத்திரிகை அது. அதே மாதிரி ஈவேரா அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கிய பெண் போராளி யார்? ஈவேரா அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கிய பெண் போராளி யார்? பார்வையாளர்கள்? சத்தம் கேட்கல. வெரி குட். மீனாம்பாள் சிவராஜ். மீனாம்பாள் சிவராஜ் என்பவர் தான் அந்த பட்டத்தை முதன்முதலாக பெரியாருக்கு வழங்கினார். அதுலேருந்து 1930களிலிருந்து அந்த பெயர் 1900 சரியாக சொன்னால் 1938 அந்த பட்டம் வழங்கப்படுகிறது. அதிலிருந்து தொடர்ந்து அவர் அதே பெயரால் அறியப்படுகிறார். ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய சந்தனக்கிடங்கு கொங்கு பகுதியில் எங்கு உள்ளது? ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய சந்தனக்கிடங்கு கொங்கு பகுதியில் எங்கு உள்ளது? சத்தமாக சொல்லுவோம், காதை சத்தியமங்கலம் அல்ல. பார்வையாளர்? திருப்பத்தூர். ஏன்னா திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய அந்த ஏலமலை, ஜவ்வாது மலையில் தான் சந்தன மரங்கள் அதிகம். மிக அதிகமான சந்தன மரங்கள் அங்கே இருக்கின்ற காரணத்தினால தான் மிகப்பெரிய கிடங்கு அந்த திருப்பத்தூரில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது நம்ம ஊரை சார்ந்தவர் ஒருத்தர், சுதந்திரம் பெறும் வரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், சுதந்திரம் பெறும் வரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், காலுக்கு செருப்பும் அணிய மாட்டேன் என அறிவித்து அவ்வாறே கடைசி வரை வாழ்ந்த கொங்கு மண்டல தியாகி யார்? பார்வையாளர்கள்? நேற்று கூட அவரை பற்றி மேடையில் பேசப்பட்டது. கேட்கலீங்க? ஆமாம், வெரி குட். எம்ஏ ஈஸ்வரன் அவர்கள். எம்ஏ ஈஸ்வரன் தான் கடைசி வரைக்கும் அப்படி உறுதியாக இருந்து அந்த அளவுக்கு செயல்பட்டவர். அதே மாதிரி சேலத்தில் பிறந்து தனித்தமிழ் இயக்கம் கண்டவர் யார்? சேலத்தில் பிறந்து தனித்தமிழ் இயக்கம் கண்டவர் யார்? பார்வையாளர்களுக்கு அந்த விடை தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை, வருந்துகிறேன். பாவலரேறு பெருஞ்சத்திரனார். பாவலரேறு பெருஞ்சத்தினார் அவர் வேலூரில் பிறந்தார். அவர் சேலத்தில் பிறக்கல, சேலத்தில் பணியாற்றியிருக்கார். சேலம் ஆர்ட்ஸ் காலேஜில் பணியாற்றியிருக்காரு. பிறந்தது பெருஞ்சத்திரனார் தான், சேலம் பக்கத்தில் தான் பிறந்தார் அவர். கவிஞர் சிற்பி மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றதை நீங்கள் அறிவீர்கள். அந்த நூலினுடைய பெயர் என்ன? சாகித்ய அகாடமிக்காக கவிஞர் சிற்பி அவர்கள் மொழிபெயர்த்து அறிவிக்கப்பட்ட அந்த பெயர், அந்த நூலினுடைய பெயர் என்ன? பார்வையாளர்கள்? ஒரு கிராமத்தின் நதி அவருடைய தனிப்பட்ட படைப்பு. அதுக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சது. அது 2வது முறை கிடைச்ச பரிசு. அதுக்கு முன்னால் கிடைச்சது அந்த மொழிபெயர்ப்புக்கு. மொழிபெயர்ப்பு நூல் தான். கிராமத்தின் நதி மொழிபெயர்ப்பு அல்ல, அவருடைய ஒரிஜினல் கிரியேஷன். என்னங்க? வெரி குட். அக்னி சாட்சி. அக்னி சாட்சி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலையாள நாவலை தான் அவர் மொழிபெயர்த்தார். அதுக்காக தான் அவருக்கு மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி பரிசு முதல் கிடைச்சது. அதுக்கப்புறம் கிராமத்து நதிகளுக்கு அவருடைய சொந்த படைப்புக்காக 2வது பரிசு கிடைக்கப்பட்டது அப்படிங்கிற பார்க்குறோம். அதே மாதிரி கொங்கு நாட்டு பழங்குடிகள், கொங்கு நாட்டு சாதிகள்
இனங்கள் குறித்து ஆராய்ந்த ஐரோப்பிய அறிஞர் யார்? கொங்கு நாட்டு பழங்குடிகள், கொங்கு நாட்டு சாதிகள், இனங்கள் குறித்து ஆராய்ந்த ஐரோப்பிய அறிஞர் யார்? பார்வையாளர்கள் எட்கர் தர்ஸ்டன். எட்கர் தர்ஸ்டனை பற்றி கேள்விப்பட்டிருக்க கூட நீங்கள் ஒருவேளை அந்த பேர் சொன்னால் உங்களுக்கு இப்போ நினைவு வரும். மிகப்பெரிய அளவிற்கு ஆய்வு செய்து அந்த கொங்கு நாட்டு பழங்குடிகள் அதே மாதிரி சாதிகள் இனங்கள் குறித்து மிக விரிவான ஆய்வு பண்ணார். அதை மொழியாக்கம் பண்ணவர் நம்ம கொங்கு நாட்டு பகுதியை சார்ந்தவர் தான் பேராசிரியர் ரத்தனம். அவர் தான் அதை விரிவாக மொழியாக்கம் செய்தார் என்பதை நீங்கள் பலரும் அறிவீர்கள். அடுத்து, வட்டார நாவல்களின் முன்னோடி என கருதப்படும் கொங்கு எழுத்தாளர் யார்? வட்டார நாவல்களின் முன்னோடி என கருதப்படும் கொங்கு நாட்டு எழுத்தாளர் யார்? ஆர் சண்முகசுந்தரம். நேற்று அதை பற்றி சிற்பி அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆர் சண்முகசுந்தரம் தான் வட்டார நாவல்களுடைய முன்னோடி என கருதப்பட்டார். அவருடைய நாகம்மா என்று சொல்லப்படக்கூடிய நாவல் மிகவும் புகழ் வாய்ந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தமான சினிமாவை பற்றி ஒரு கேள்வி. தமிழ்நாட்டு திரையுலகில் முன்னோடியாக இருந்த சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தை உருவாக்கியவர் யார்? தமிழ்நாட்டு திரையுலகில் முன்னோடியாக இருந்த சேலம் மாடர்ன் தியேட்டர் நிறுவனத்தை உருவாக்கியவர் யார்? ஆமாம், டிஆர் சுந்தரம். டிஆர் சுந்தரம் அவர்கள் தான் அந்த மாடர்ன் தியேட்டரை உருவாக்கினார். அப்போல்லாம் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு அதே மாதிரி சேலத்துக்கு தான் எல்லா நடிகர்கள் வருவாங்க. கோயம்புத்தூரில் பச்சிராஜா ஸ்டுடியோ என்று ஒரு இருந்தது. அதே மாதிரி சென்ட்ரல் ஸ்டுடியோ என்று 2 ஸ்டுடியோ இருந்தது. கலைஞர் கருணாநிதி முதல் கொண்டு எம்ஜி ராமச்சந்திரனிலிருந்து சிவாஜியிலேருந்து அத்தனை பேர் இங்கே தான் படையெடுத்து வந்தார்கள். பிறகு தான் அது ஸ்டுடியோலாம் சென்னைக்கு போயிற்று என்பது வரலாறு. அதே மாதிரி நம்ம ஊரை சார்ந்தவர் ஒருத்தர், கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர், தமிழ் பண்பாட்டு ஆய்வு நிறுவனம் சார்பாக செம்மொழி ஞாயிறு என பட்டம் பெற்ற கொங்கு நாட்டு தமிழறிஞர் யார்? தமிழ் பண்பாட்டு ஆய்வு நிறுவனம் சார்பாக செம்மொழி ஞாயிறு எனும் பட்டம் பெற்ற தமிழறிஞர் யார்? தேவநாய பாவனர். அவர் கொங்கு நாடு இல்லை, கோவை ஞானி. ஞானிக்கு தான் அந்த பட்டம் பலருக்கும் தெரியாது. ஆனால் அந்த பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. மொழி ஞாயிறு என்ற பட்டம் வந்து ஞானி அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டது. அடுத்தது, கொங்கு நாட்டு குறுநில மன்னர்கள். அது ரொம்ப முக்கியமான பதிவு இது. கொங்கு நாட்டு குறுநில மன்னர்கள் மனு தர்மம் காட்டும் வழியில் செல்வதில்லை, மாறாக குரல் வழியில் ஆட்சி புரிந்தார்கள். கொங்கு நாட்டு குறுநில மன்னர்கள் மனு தர்மம் காட்டும் வழியில் ஆட்சி புரியவில்லை, குரல் வழியில் ஆட்சி புரிந்தார்கள் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஆவணங்கள் பார்வையாளர். செப்பேடுகள் தான் இந்த செய்தி வருகிறது. சில ஓலைச்சுவடிகளும் இருக்கிறது. புலவர் ராச அவர்கள் அதை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பழைய மன்னர்கள் பூரா தமிழ்நாட்டில் மனு நீதி தான் உயர்ந்ததுன்னு அதுபடி தான் ஆட்சி புரிந்தார்கள். ஆனால் கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்கள் அதை புறக்கணித்து விட்டு திருக்குறள் வழியிலே ஆட்சியை நடத்தியிருக்கின்றார்கள் என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதே மாதிரி கவிஞர் சிற்பியை போல் 2 முறை சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கொங்கு நாட்டு கவிஞர் யார்? சிற்பியை போல் 2 முறை சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கொங்கு நாட்டு கவிஞர் புவியரசு. 2 முறை சிற்பி அவர்களைப் போல சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார். முதல்ல நஸ்ருல் இஸ்லாம் அவர் அந்த கவிதை, அவருடைய கவிதையை புரட்சிக்காரன் என்ற பெயரில் அவர் மொழியாக்கம் செய்தார். அதுக்காக மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி கிடைக்கப்பட்டது. அடுத்தது அவருடைய சொந்த படைப்பு கையொப்பம் என்று சொல்லப்படக்கூடிய படைப்புக்காக 2வது முறை சாகித்யம் கிடைக்கிறது. கொங்கு நாட்டில் 2 முறை சிற்பியை போலவே பரிசு பெற்றவர் கோவையை சார்ந்தவர் புவியரசு, வானம்பாடி இயக்கத்தினுடைய கவிஞர் அவர். அதே மாதிரி மிகவும் பழமை வாய்ந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? பேரூர் கோயிலை கட்டியவர் யார்? மன்னன். பார்வையாளர் கரியார் சோழன்.
கரிகார் சோழன் கிபி 7ஆம் நூற்றாண்டில் கட்டியதாக இருக்கிறார். நான் இந்த கரிகார் சோழன் கல்லணையை கட்டிய கரிகார் சோழனா என்பது பற்றி ஐயமாக இருக்கிறது. இவர் வேறு கரிகார் சோழன் என்பதாக புலவர் ராஸ் அவர்கள் பதிவு செய்கிறார். அடுத்தது, கடந்த 500 ஆண்டுகளுக்கும் மேலாக புழக்கத்தில் இருக்கும் நாட்டுப்புற பாடலான அண்ணன்மார் கதையை முதல் அச்சு வடிவில் பதிப்பித்தவர் யார்? அண்ணன்மார் கதையை பலரும் வாய்மொழி பாடலாக நாட்டுப்புற பாடலாகத்தான் தொடர்ந்து அது பயன்பட்டு வந்தது. ஆனால் முதல் அச்சு ஏற்றியவர் யார்? அது கொங்கு நாட்டை சார்ந்தவர் தான். அவர் பாரியார் சக்தி கனல். சக்தி கனல் அண்ணான்மாருக்கு அந்த இதுக்காக செய்த பணிகள் மிகவும் காத்திரமானவை. அதனால் முதல்ல அவர் அச்சேற்றியவர் அவர் தான். அதுக்கு பிறகு நிறைய பேர் ஆய்வெல்லாம் பண்ணாங்க அந்த அண்ணன்மார் கதை பற்றி. அடுத்தது, விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் நிதி அமைச்சராக இருந்தவர் யார்? அவரும் கொங்கு நாட்டை சார்ந்தவர் தான். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் நிதியமைச்சராக இருந்த கொங்கு நாட்டு ஆளுமை யார்? பார்வையாளர். ஆமாம், ஆர்கே சண்முகம் செட்டியார். ஆர்கே சண்முகம் செட்டியார் தான் முதல்ல நிதியமைச்சராக இருந்தவர். அவருடைய பெயரால் கோயம்புத்தூரில் அந்த வஉசி பூங்காவுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளி கூட இருக்கிறது. ஸ்ரீரங்கம்மாள் மேல்நிலைப்பள்ளி என்று ஒரு பள்ளி இருக்கிறது. அந்த சிக்னல் கிட்ட நீங்கள் பார்த்துருக்கலாம். அடுத்தது, ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த உலக புகழ்பெற்ற விளையாட்டு வீரர் யார்? ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த உலக புகழ் பெற்றவர், அப்படிப்பட்ட விளையாட்டு வீரர் யார்? பார்வையாளர். நீங்கள் யாரும் கூட எதிர்பார்த்திருக்காத ஒரு நபர் அவர். டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ். டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ். அவருடைய பெற்றோர்கள் அமிர்தராஜ் என்பவர், அவருடைய தந்தையார் பெயர், தாயார் பெயர் மார்கரெட். அவங்க 2 பேரும் ஈரோட்டை சார்ந்தவர்கள். பின்னால் போய் அவங்க சென்னையில் செட்டில் ஆயிடுறாங்க. ஆனால் ஈரோட்டை சார்ந்தவர்கள் என்பது ரொம்ப முக்கியமான பதிவு. உலக புகழ்பெற்ற அந்த விளையாட்டு வீரர் நம்ம ஊரை சார்ந்தவர். பெண் ஏன் அடிமையானாள் எனும் புகழ்பெற்ற நூலை எழுதியவர் யார்? பெண் ஏன் அடிமையானாள் எனும் புகழ்பெற்ற நூலை எழுதியவர் யார்? சத்தமாக சொல்லுமா? பாரதியார். நான் கொங்கு நாட்டு எல்லாத்துக்கும் பார்வையாளருக்கு நல்லா தெரிஞ்சதான். ஆமாம், தந்தை பெரியார் 1934 எழுதினார். சாதாரணமாக 1934 எழுதப்பட்ட நூல் அது. இன்றைக்கே பெண்ணிய நூல்களில் மிக முன்னோடியாக பலராலும் போற்றப்படக்கூடிய நூலாக அது இருக்கிறது. அடுத்தது, யாருடைய கவிதைகள் சீன வானொலியில் ஒளிபரப்பப்பட்டன? யாருடைய கவிதைகள்? கொங்கு நாட்டு புலவர் ஒருவருடைய கவிதைகள் அது சீன வானொலியில் அது ஒளிபரப்பப்பட்டது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கவிஞர் பெயர் என்னன்னு சொல்ல முடியுமா பார்வையாளர்கள்? புலவர் ஆதி. புலவர் ஆதியினுடைய கவிதைகளை சீன வானொலி தொடர்ந்து பல மாதங்கள் அந்த தமிழ் வானொலி நிலையத்தின் சார்பாக ஒளிபரப்பப்படக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு கவிஞர் அவர். அவர் காலம் சென்ற ஒரு கவிஞர். அடுத்த, வணக்கம் வள்ளுவ எனும் நூலுக்காக சாகித்ய அகாடமியின் பரிசு பெற்ற எழுத்தாளர் யார்? வணக்கம் வள்ளுவ எனும் நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற எழுத்தாளர் யார்? அவரும் கொங்கு நாட்டை சேர்ந்தவர் தான். பார்வையாளர்கள். ஆமாம், ஈரோடு தமிழன்பன். அந்த பெயர்லேருந்தே தெரியல, நம்ம ஊர் சார்ந்தவர். ஈரோடு தமிழன்பன் என்பவர். அதே மாதிரி சாகித்ய அகாடமி பற்றி இன்னொரு எல்லாமே சாகித்ய அகாடமினா அவ்வளவு பேர் கொங்கு பகுதியில் வாங்கியிருக்கின்றார்கள் என்பது அது மிகப்பெரிய சிறப்பு நமக்கு. ஒடிய மொழி சிறுகதைகள் எனும் நூல் மொழிபெயர்ப்புக்காக 1999 சாகித்ய அகாடமி விருது பெற்ற கொங்கு எழுத்தாளர் யார்? ஒரிய மொழி சிறுகதைகள் எனும் நூலுக்காக மொழிபெயர்ப்புக்காக 1999 சாகித்ய அகாடமி விருது பெற்ற கொங்கு எழுத்தாளர் யார்? பார்வையாளர் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம், சேலம் தமிழ்நாடு. சேலம் தமிழ்நாடன். அதே போல் மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு நாவலை, மாதுருபாகன் என்ற ஒரு நாவலை நம்முடைய கொங்கு நாட்டு எழுத்தாளர் ஒருவர் எழுதினார்.
அது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிற்று. உலகம் முழுதும் அது பேசப்பட்டது. இப்போ அந்த நாவலை எழுதிய மாதுருபாகன் நாவலை எழுதிய அந்த எழுத்தாளர் யார்? இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சமகாலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், பெருமாள் முருகன் அந்த ஒரு நாவல்னால அவர் உலகப்புகழ் வாய்ந்த எழுத்தாளராக உயர்ந்தார் என்பதை பார்க்கிறோம். அவர் முடிச்சிடலாங்களா? 4:45 ஆயிடுது. சரி, நன்றி.